ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் செய்கிறவரே, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் நாமத்தினாலே. பரலோகத்தவரே, நன்றி செலுத்துகிறாப்பா. ஆராதனைக்காக பிள்ளைகள் கத்தாவே ஸ்தோத்திரம் பிரயாணப்பட்டு ஆலயத்துக்கு கடந்து போறாங்க. ஏசப்பாடிய ஆண்டவரே ஸ்தோத்திரம் கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்தக்கூடிய செபிக்கிற மாட்டாங்க. வேதத்துல ஒரு வசனம் எழுதியிருக்கிறீங்களா? நன்றி அப்பா, மகிழ்ந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிற மாட்டவர் அப்பா. ஸ்தோத்திர பிரயாணிகள் எல்லாம் தேவ பாதுகாப்பு இருக்கட்டும். நிறைய ஸ்தோத்திர மகன் சாம்பரோவே ஸ்னேகாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த குடும்பத்தார் 2 குடும்பத்தாருடைய ஒப்பு கொடுக்கிறோம். பிரயாணம் கொடுக்கிற வாகனங்களையும் ஆண்டவரை எல்லா உடைமைகள் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறாப்பா. இவனை கர்த்தர் முன்ன செல்கிறார், அந்த சமூகம் முன்ன செல்லும்படியா செபிக்கிறோம். பிள்ளைகளை மகிமை பின்னால பாதுகாக்கும்படியா செபிக்கிறாப்பா. இவனோட ஆராதனை ஆரம்பங்கள் முடிவரை தேவ பிரசனம் ஆண்டவரே நடத்தும்படியாக செபிக்கிறோம். ஏசப்பா பிதாக தேவன் குமாரன இயேசு பரிசுத்த ஆவிய தேவனுடைய கரத்துல திருமண ஆராதனை எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதிப்பீரா, ஆசீர்வதி நாமத்தை மையப்படுத்துங்க. அதே தொடர்ந்து திருமண ஆராதனை முடிந்து இருக்கிற எல்லா அதே நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டாகும்படியா சொல்கிறோம். ஏசப்பா அழைத்து ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் மாற்றி தருகிற கிருபைக்காக இந்த நாமத்தை தொடர்ந்து மையப்படுத்தும். ஏசப்பாடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம். கர்த்தர் செய்த சகல மல்லிகையில் ஒரு மாலை, தங்க ஜரிகையில் ஒரு சேலை. மல்லிகையில் ஒரு மாலை, தங்க ஜரிகையில் ஒரு சேலை. பூ ஒன்றை பூட்டி வைக்கத்தான் கல்யாணம் கண்டு பிடித்தான். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நாம், பின்பு ஜீவிதம் துந்தனானே நாம். அடடா நீ அழகி என்று ஆர்ப்பரிப்பான் உன் கணவன். வெட்கத்தில் நீயும் கேட்பாய் நிஜமா என்று. கதை கொஞ்சம் மாறும் போது வார்த்தைகள் எல்லாம் பாழாகும். வாழ்வே ஓர் போர்க்களமாகும். நீ மோதிட வேண்டும். தாலி பொன் தாலி, அது உன்னை கட்டும் வேலி. கூடைக்குள்ளே மூச்சு முட்டும் கல்
He's a freaking badass man. சிங்கம் இறங்குனா காட்டுக்கு விருந்து, இவன் வேட்டைக்கு செதறனும் பயந்து, வெறும் புள்ளிக்கெல்லாம் முற்று புள்ளி எழுதி, கொடல் உருவுற சம்பவம் உறுதி. இதுவரையில நல்லவன் இருந்தான், இந்த கதையில ராட்சச முகம்தான். பத்தி குச்சியில எரிமலம் அவனே, எரிக்காத நீ கொலசாமிய வேண்டிக்குமாமே, உரைக்காத நீ பேடாசுமா, ஒரு சாமம் ஓடிடு பேடாசுமா, கோபால குறுக்கிடு பேடாசுமா, நிவதாசுமா பேடாசுமா, ஒரு சாமம் ஓடிடு லியோ. Badass Mr. Boss, he's a badass. He's a freaking badass. லியோ லியோ பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். ஹே, ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளின் ஐ அவள் தானா? ஹே, ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா? ஐயோ என திகைக்கும் ஐ என வியக்கும் ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஏனெனில் ஆதிமனம் நேசிக்கிற பிதாவே, நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மன மகிழ்ச்சியின் மாலை வேலைக்காக பாதத்தில் வருகிறோம்மா. 2 வீட்டார் திருமண நிகழ்ச்சிக்கு திரியேக தேவனை பரிசுத்த ஆவியானவரை உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில் நீர் கடந்து வந்து இந்த திருமண ஆராதனை நீர் ஆசீர்வதிக்க, நீர் ஆளுகை செய்ய, நீர் முழுவதுமாக பொறுப்பெடுத்து நீர் வழி நடத்துக. அந்த கரத்தில் அர்ப்பணிக்கும் ஆரம்பம் முதல் கடைசி வரை பிரசன்னம் ஆளுகை எங்களை மூடிக்கொள்வதாக
இந்த திருமண ஆராதனை எங்களுக்கு மட்டுமல்ல, வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான ஆராதனையாக நீர் மாற்றி கொடுங்க. இந்த கடத்துல அர்ப்பணிக்கணும், பெரிய காரியத்தை செய்கிறேன். எப்படி செய்யறோம் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என்று நல்ல பிதாவே, ஆமென். இருக்கிற எல்லாரும் அமர்ந்து கொள்வோம், எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். வாழ்வில் வாழ்வு மலவாழ்வு புவி வாழ்வில் வாழ்வு மறுவிய சூதன சுப வாழ்வு துணை பிரியாது தோகை மாறு சுபமன மகளிவரின் போது மனமுறையோடு வசனம் விடாது வந்தனரும் மலரும் பெறவே நல்ல மனவாழ்வு ஜீவகயாவன சிருஷ்டியதீனான் தெய்வீகமாமயாளகான் தேவகுமாரம் தேவனையூரன் சீவகருத்தராகி ஜீவோ நல்ல மனவாழ்வு கொடுத்து கொண்டாளது சம்சாரம் அடக்கவசாரம் அன்புலாரம் அன்பும் இதழில் மனை கலங்கார் வல்ல மனவாழ்வு புவி வாழ்வில் வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மறுவிய சோபன சுப வாழ்வு ஆனம் காவி மந்திரமவத்துரை நீராவி மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மறுவிய சோபன சுப வாழ்வு மனவாழ்வு புவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மனவாழ்வு. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க கேட்கும். 22 வாசிக்கலாம். மனைவிகளை கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிகளுக்கு தலையா இருக்கிறார். கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் கரைத்திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிடியற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படி புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறான், தன்னில் தான் அன்பு கூறுகிறார். தன் சொந்த வம்சத்தை வைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். நாம் அவருடைய சரீரத்தின் அவைகளாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும் உரியவர்களாய் இருக்கிறோம். இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்து இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றி சபையை பற்றியும் சொல்கிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. சந்தோஷமா இருக்கிறவங்க கைகளை உயர்த்தி நான் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க. இருக்கீங்களா? இருக்கிறீங்களா? ஆமா, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லது. ஆமா, கொஞ்ச நேரம் உயர்த்தி எல்லாரும் இதுவரை நடத்தி எல்லாரும் கண்களையும் எவ்வளவு நல்ல தேவனம், எவ்வளவு வல்ல தேவனம். இந்த காரியத்தை ஆரம்பித்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் ஏகப்பட்ட காரியங்கள் நாம் பார்த்திருப்போம், ஏகப்பட்ட விஷயங்கள் நாம் கேட்டிருப்போம், ஏகப்பட்ட இடங்களுக்கு நாம் பிரயாணம் பண்ணி போயிருப்போம். எந்த ஒரு ஆபத்தும், எந்த ஒரு நேரிடரும், எந்த ஒரு விபத்துகளோ, எந்த ஒரு காரியமும் தீங்கும் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளும் அணுகாமல் அவருடைய கரம் எங்களை பாதுகாத்துக் கொண்டது. அவருடைய கரம் எங்களை பாதுகாத்துக் கொண்டது. 2 வீட்டானது திருமண ஆராதனையில் வந்தது. அந்த 2 பேர் இணைகிற இந்த ஆராதனையில பரிசுத்த ஆவியானவர் கடந்து வர. எல்லாரும் சொல்லுவோம், அப்பா உண்மை நாங்கள் வர. எல்லாரும் கண்களை மூடி, அப்பா உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் மத்தியில நீர் கடந்து வாங்க, நீர் ஆளுகை செய்யுங்க, நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். இனிய நாமையில் நீ செயல்படுவி
உம் கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியலாமையில் நீ செய்ய மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரே எழச் செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மையாராதிப்பேன். சொல்லுமா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மையாராதிப்பேன். வெறும் கோடும் கையும் பரிவாரமா உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோடும் கையும் பரிவாரமா உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர்கள். என்னையும் போஷிப்பது நிச்சயம். காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார். என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயம். கிரகிக்க முடியாது, கிரகிக்க முடியாது, கிரகிக்க முடியாது காரியம் சர்வஞானியே உம்மையாராதிப்பேன். என் தேவன் எனக்காக ஏதாயிரம் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாயிரம் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாயிரம் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாயிரம் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரிய செய்தி சர்வஞானியே உம்மையாராதிப்பேன். கிரகிக்க முடியா காரிய செய்தி சர்வஞானியே உம்மையாராதிப்பேன். எல்லா மனிதருக்கும் எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே ஆண்டவர் நீரே. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே. எதிர்க்கின்றோம் ஆசி பெறவே. ஆவியாத்மா சரீரம் உன் சொந்தமே. அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே.
நீர் வந்து நீராக வானம் பூமி ஒளிந்து போனாலும் உன் வார்த்தைகளில் மாறாதே வாழ்க்கை அறிந்து மாறே உன் வார்த்தைகளில் மாறாதே வாழ்க்கை அறிந்து மாறே விசுவாசி என்றும் நிலைப்பா மகிமைக்காக நன்றி, அசைவாடுதலுக்காக திருமண ஆராதனையில் நீர் ஆட்கொள்ளுங்க, குடும்ப வாழ்க்கையில நீர் ஆட்கொள்ளுங்க. ஜாக்கப்பையும் ஸ்னேகாவுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இன்று முதல் அவங்க ஆண்டவரை ஆரம்பிக்க போகிற இந்த திருமண வாழ்க்கையில நீர் பரிசுத்தாவியானவர் நீரம் கூட இருந்து, பிதாவாகிய தேவ நீரவன் கூட இருந்து, ஆண்டவரே திரியேக தேவ நீர் அவங்களோடு இருந்து நீர் நடத்துங்க, நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பிரசன்னம் நம்முடைய ஆளுகை நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்நாள் இருந்து ஆரம்பிக்கிற இந்த வாழ்க்கை ஆண்டவரே, இந்த ஓட்டத்தை முடிகிற வரை ஆண்டவரே பரிசுத்தாவியானுடைய ஆலோசனை, கிருபை, இரக்கங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இருவருக்கும் நீர் அளித்து நீ நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. மீதுள்ள வேலை எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், நீரே பொறுப்படுத்த வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். திருமண ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இரு குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் சபையின் சார்பாகவும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்பதில் இந்நாள் வரையிலும் அதிசயமாக அற்புதமாக இந்த நாளை காண வைத்திருக்கேன். ஆமென். உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் நான் ஏதோ பேசும்போது வேற ஏதோ உலகத்தில் இருக்கிறத நான் பேசுற மாதிரியே இருக்கேன். இந்த உலகத்தில் நடக்கிறது நான் சொல்றேன். ஆனால் கர்த்தர் நல்லவர், நம்மளை கைவிடாமல் இந்த நாளை காண வைத்திருக்கேன். ஆமென். எவ்வளவு ஜோம் பண்ணீங்க, ஜோம் பண்ணீங்களா? சூப்பர். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறீங்களா? நம்மளோட பேரு திருமணத்துல வரும்போது இங்க இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளாம் தான் கலந்து வந்திருக்கிறோம். இங்க இருக்கவே மாட்டாங்க. என்ன நடக்குது, ஏது நடக்கலவர், எந்த ஒரு குறையும் அவர் அந்த கைவிடுகிற தேவன். ஆமே. இதுவரை நடத்தின இனிமேலும் நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். உங்களை யாவரும் நாங்கள் மறுபடியும் நாங்கள் வரவேற்கிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக இந்த ஸ்தலத்தின் தலைமை போதகராக இருக்கிற பாஸ்டர் தேவதாசன் அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக. ஷாம்ரோ ஸ்னேகா பிள்ளைகளுடைய திருமண ஆராதனையை பங்கெடுத்து பிள்ளைகளுக்கு சில ஆலோசனை கொடுக்கிற நல்ல வாய்ப்புகளை தேவனாய் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக கர்த்தரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான பிள்ளைகளுடைய இந்த நாள் ஆரம்பிக்கிறதான இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா. என்னைக்கு ஸ்தோத்திரம். நம் வந்திருக்க நமக்கும் அருமையான பிள்ளைகளுக்கும் சில ஆலோசனைகள் ஆதியாகமும் நேற்று நாம் பார்த்ததான அந்த சம்பவத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். 24ஆம் அதிகாரம் 63 67 வரைக்கும் வாசிக்கும்படி அன்பா கேட்டுக்கொள்கிறேன். 67 வரைக்கும் ஒருவர் வாசிக்கும்படி அன்பா கேட்கிறேன். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியே போயிருந்து கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது
தன் கண்களை எடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டார். ரெபெக்காளும் தன் கண்களை எடுத்து ஈசாக்கை கண்டபோது ஊழியக்காரனை நோக்கி அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதர் யார் என்று கேட்டார். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னார். அப்பொழுது அவன் ஒட்டகத்தை விட்டு இறங்கி உட்கார்ந்துட்டுக் கொண்டார். ஊழியக்காரன் தான் செய்த சகல காரியங்களையும் ஈசாக்குக்கு விவரித்து சொன்னார். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு அவளை நேசித்தார். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாக. ஈசாக்கு தன்னுடைய தாய் இழந்த மிகப்பெரிய ஒரு துக்கம் ஈசாக்கை பாதித்தது. ஆபிரகாம் அவனுக்கு இருந்த மற்ற எல்லா பிள்ளைகளை காட்டிலும் ஈசாக்கை ரொம்ப நேசித்தார். காரணம், ஈசாக்கை பெற்றெடுப்பதற்காக 100 வருஷம் காத்திருந்தார். 100வது வயதுல தான் ஈசாக்கை வாக்குத்தத்தம் பெற்றதாக மகனை பெற்றெடுக்கிறார். அந்த மகன் ஸ்தோத்திரம் தாய் இழந்த துக்கம் வந்த ஆபிரகாம் சரி செய்ய முடியாது. என்னதான் ஆபிரகாம் அவனை கொஞ்சினாலும் அவனுக்கு பலவிதமான காரியங்களை சொன்னாலும் ஈசாக்கு மனதில் இருந்ததான தாயுடைய இழப்பு அவன் மனதில் விட்டு விலகவே. ஈசாக்கு இடத்துல இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, நல்ல ஜெபிக்கிற ஒரு தேவன், ஆண்டவரத்தில் ஜெபிக்கிற தேவன். அப்படி தியானம் பண்ணும்படிதான் என்ன செய்கிறார் சொல்கிறோம். அப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதுதான் ஜெபம் பண்ணி முடிவுல கண்ணை ஏறெடுத்து பார்த்தால் ஒட்டகம் வரைந்த மாட்டான். ஒட்டகத்தை கண்டான். ஆமென், அல்லேலூயா. வாழ்க்கை துணையை நமக்கு ஒழுங்குபடுத்துகிறதும் வாழ்க்கை துணையை ஏற்படுத்துகிற யாரா? தேவனாய் கர்த்தர். இன்னைக்கு அநேக பேர் என்ன செய்றாங்க, தாங்களாகவே வாழ்க்கை துணைகளை என்ன செய்றாங்க, தெரிந்து கொள்றாங்க. அந்த வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நீடிப்பதில்லை. கொஞ்ச காலம் நல்ல சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்குது. குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அந்த வாழ்க்கையில பல பிரச்சனைகள் உண்டாயிருக்கு. பல பிரச்சனைகள் மட்டும் இல்ல, பல பிரிவுகள் ஏற்பட்டு தாங்களா தெரிந்து கொண்டதால் தேவனாய் கர்த்தர் வாழ்க்கை துணையை தேவன் ஒழுங்குபடுத்தும் போது அந்த வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் தேவனாய் கர்த்தர் செய்வாரு. அவங்க கூட வந்து அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் கர்த்தர் செய்வாரு. பிரச்சனை இருந்து விடுதலை பெற, பிரச்சனை இருந்து வெளியே வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஈசாக்குடைய வாழ்க்கையில உண்மையில அவன் ஜெபித்து இந்த காரியத்தை தேர்ந்தெடுக்கிறார். அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், தியானம் பண்ணி ஜெபித்து கொண்டிருக்கிறான். வேலையெல்லாம் ஜெப முடிவுல கண்ணை ஏறெடுத்து பார்க்கலாம். ஒட்டகம் வருவதை கண்டான். அதே போல ரெபெக்காளும் அவன் ஈசாக்கை கண்டா. 64 வருஷம் ரெபெக்காள் தன் கண்களை ஏறெடுத்து ஈசாக்கை கண்டபோது எலியேசரிடத்துல விசாரிக்கிறார். அது யாரையான பார்க்கிற ஒரு மனிதனை பார்க்கிறது யாருன்னு சொல்லும் போது அவர்தான் என் எஜமான் என்று சொன்ன உடனே ரெபெக்கா என்ன பண்றார்? ஆமா, தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து இறங்குறார். ஒட்டகம் என்பது ஒரு உயர்ந்த ஸ்தானம். ஆமா, இந்த நாட்கள்லாம் பெரிய பெரிய வாகனம் வச்சிருந்தா அவங்க பெரிய குடும்பம் என்று சொல்றது போல அந்த நாட்கள்ல ஒட்டகம் யாருடைய வீடுகள்லாம் இருந்தாலும் அவங்க பெரிய ஆட்கள். அப்படிதான் ஆபிரகாம் ஸ்ரீமானா இருந்தான். அவன் ரெபெக்காளுடைய குடும்பமும் ஆசீர்வாதமா இருந்தாங்க. இவன் ஈசாக்கை அவர்தான் என் எஜமான் என்று சொன்ன உடனே அவன் ஒட்டகத்துக்கு இறங்கி என் எஜமான், இவர்தான் என் எஜமான், இவர்தான் என்னுடைய வாழ்க்கை கணவர், இவர்தான் என் எதிர்காலத்துடைய சொத்தான், என்னுடைய கணவர் என்று அறிந்த உடனே
அவன் என்ன செய்யறான்னா தன்னை முற்றிலுமாக என்ன செய்யற தன்னை தாழ்த்துகிறான். தேவன் நாம நியமிக்கிறது பாருங்க, தேவன் ஒழுங்கு கொடுத்துரு ஒரு வாழ்க்கையில பாருங்க. அவன் என்ன செய்கிறான், எஜமானை கண்ட உடனே, தன்னுடைய வாழ்க்கை மனவாளனை கண்ட உடனே தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து தன்னை அவன் இறங்கி முக்காடிட்டுக் கொள்கிறார். அவன் எதை குறிக்கும் சொன்னால், என் எஜமான நான் பார்த்து விட்டேன், மனவாளன் நான் பார்த்து விட்டேன், என் வாழ்நாள் முழுதும் இணைச்சுவேன் என் மனவாளனுக்கு நான் பணி செய்ய, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற, அவருடைய ஆசையை நிறைவேற்ற என்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ரெபெக்கா செய்கிறார், அர்ப்பணிக்கிறார். அவங்க அர்ப்பணித்ததுக்கு அப்புறம் சொல்றோம், அங்க வந்த உடனே எலியாசார் ரெபெக்காவுடைய காரியங்களை சொன்ன உடனே ஈசாக்கு என்ன செய்யறான், தன்னுடைய தாயாருடைய கூடத்துக்கு அவளை அழைத்துக் கொண்டு வந்து அவளை தனக்கு மனைவி ஆக்கி பின்பு இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க, நாங்க ஒருவரும் நேசித்தாதான் ஒருவரும் மனச சொல்லுங்களேன் புரிந்து கொள்ள முடியுமா? இன்னைக்கு நிறைய இன்னைக்குள்ள போதனைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிறைய வாழ்க்கையுடைய ஸ்தோத்திரம், அதனாலதான் வாழ்க்கைக்கு சரியில்லாம போகுது. சரியில்லாம போக காரணம் எடுக்கணுமா? தோத்திரம் வாங்க ஸ்தோத்திரம். திருமணத்துக்குமாக நேசித்தாங்கன்னா திருமணத்துக்கு போய் என்னத்தை நேசிப்பாங்க? அதனாலதான் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை. குடும்ப வாழ்க்கையில பிரிவு ஏற்பட காரணம் என்ன? திருமணத்துக்கு முன்பாகவே அவன் செய்யக்கூடாத காரியங்களை செய்ததுக்கு அப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் எப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்க முடியும், எப்படி சந்தோஷமா இருக்க முடியும், எப்படி சமாதானமா இருக்க முடியும்? அவன் நிறைய குடும்பங்கள் உடைந்து போவதற்கும், நிறைய குடும்பங்கள் பிரிந்து போவதற்கும், நிறைய குடும்பம் டைவர்ஸ் ஆனதுக்கு காரணம் சொன்னால் திருமணத்துக்கு முன்பாக நேசித்து தங்கள் விருப்பப்படி தங்கள் ஆசைப்படி செயல்பட்டதனால்தான் அவங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான் பிரிவு ஏற்பட்டது. ஆனால் இங்கே அமர்ந்திருக்கிற அருமையான பிள்ளைகள் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு தேவன் தான் இந்த பிள்ளைகளை என்ன செய்தாரு, தெரிந்தெடுத்து இந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தினார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சாம்ரா என்னதான் படிச்சாலும் என்னதான் வேலை செய்தாலும் சாம்ராவுடைய மனசுல ஒரு துக்கம், தாயை குறித்த ஒரு துக்கம். நான் உண்மையிலே இந்த திருமணத்துக்காக சுகம் பண்ணும்போது கத்து இதைத்தான் உணர்ந்தாங்க. ஈசாக்கு இருந்தபடினாலதான் ஸ்தோத்திரம் மலடியா இருந்த தன் மனைவிக்காக அவன் நினைச்சா தேவனிடத்துல வேண்டிக் கொண்டார். வேண்டிக் கொண்டோடனே கத்தரிச்சாரு. அவன் விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து அவன் மனைவி கற்பந்தரிக்கும்படி கத்து செய்தார். ஈசாக்குடைய ஒவ்வொரு செயல்பாடை பார்த்துதானே ரெபெக்காலும் அவள் ஸ்தோத்திரம், அவள் யெகோவா தெய்வத்தை ஆராதிக்கிற பெண் அல்ல, அவ அந்நிய தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்தவள். அவளும் வாழ்க்கையில பாருங்க ஸ்தோத்திரம், திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் 2 குழந்தை மோதிக்கொள்கிறது. மோதிக்கொள்ளும் போது நேர கத்தடத்தில் போய் விசாரிக்கிறார். அவள் என்ன செய்யறார், தன் புருஷனுடைய வாழ்க்கையை பார்த்து அவள் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷியாய் மாறினார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஈசாக்கு ரெபெக்காவுடைய வாழ்க்கை போல ஸ்தோத்திரம் இது இந்த நாள் வரைக்கும் யாருடைய வாழ்க்கை வயசான காலத்துல கூட எப்படி இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்க? உள்ள மௌனமா இருக்கீங்க. சந்தோஷமா இருந்தாங்க. வயசான கிழமை அபிலேக்கல் பார்த்துட்டு பொறாம வந்துச்சு. தோத்திரம் அவங்க வீட்டுக்குள்ள சந்தோஷமா இருக்கிறத பார்த்தோன்னு அவனுக்கு பொறாம வந்துச்சு. அவன் மனைவியா இருக்கிறான், நீ சொல்ற மறைச்சிட்டு நீ அவன் சகோதரன்னு சொல்றியே என்று சொல்லும் போது அவன் சொல்லலாம், இந்த தேசத்துல தெய்வ பயம் இல்லை, ஒருவேளை என்னை கொண்டு போட்டுட்டு அவனை எடுத்துக்கொள்வான்னு சொல்லிதான் நான் அவனை சகோதரன்னு சொன்னேன் சொல்லும் போது, அப்போ அபிலே கிடைச்சான் அந்த தேசம் கூட சொன்னான், இவருடைய மனைவியை தொடுகிற நிச்சயம் அழிக்கப்படுவான்னு சொல்லி அவன் கட்டளை எடுத்தான். அப்ப அந்த திருமண வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஈசாக்கு ரெபெக்காள் ஒரு நாள் பிரிந்ததில்லை. அவங்க திருமணத்துல ஆரம்பத்தில் இருந்த சந்தோஷம் அவங்க முடிவு வரைக்குமே அந்த சந்தோஷம் அவங்க விட்டு பிரியவே இல்லை. அந்த சந்தோஷத்துல அவங்க நிறைவா
மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஒரு முறை ஒரு அருமையான போதகர் குடும்ப முகாம் நடத்தினார். உங்களுக்கு மீண்டும் ஒரு மறுவாழ்வு கிடைக்கும் போது, மீண்டும் உங்களுக்கு இந்த பூமியில ஒரு மறுவாழ்வு அவங்க கடவுள் தருகிறார். தரமாட்டார். ஒருவே வாழ்க்கை தான். அவன் அப்படிதானே? 7 காலமா இல்லையே, ஒரே காலம் தானே. சோத்திரம். ஆமா, வேதம் சொல்லிக்கு நமக்கு ஒரே காலம் தான். அந்த பூமியில வாழ்றது ஒரே காலம் தான். சோத்திரம். அப்படி ஒரு வாய்ப்பு தந்தா ஆண்டவர் மீண்டும் உங்களுக்கு ஸ்தோத்திரம், இதே புருஷனை என் புருஷனாக நான் ஏற்றுக்கொள்வேன், இதே மனைவி நான் ஏற்றுக்கொள்வேன் சொல்லி எத்தனை பேர் எழுதி கொடுக்க சொல்லி கேட்ட உடனே 99 பேர் 100-99 பேர் சொன்னதுமா, நான் சன்னியாசியா இருந்தாலும் இவளுக்கு நான் வாழ்க்கைப்பட மாட்டேன். அவங்க சொல்றது அவளுக்கு நான் வாழ்க்கை கசந்து போகுது. ஏன் வாழ்க்கை கசந்து போகுது? இப்ப திருமணம் முடிச்சவங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, வாழ்க்கை பசங்களை பார்த்து, தயவு செய்து மாட்டிக்கிடாத, நான் மாட்டிக்கிட்டு நான் முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன், தயவு செய்து என்ன செய்யாத. சோத்திரம். சோத்திரம். அவங்க நொந்து போவதற்காக திருமணத்தை ஏற்படுத்தினார். ஏன் நம்ம வாழ்க்கையில திருமண நாட்கள் இருக்கிற சமாதானம் கடைசி வரைக்கும் இல்லாத காரணம் சொன்னா, திருமணத்தை ஏற்படுத்துகிற தேவனை நாம் விட்டு விடுவதனால, திருமணத்தை ஏற்படுத்தினவரை நாம் விட்டு விடுவதனால வாழ்க்கையில நாம் என்ன செய்கிற அநேக வேதனைகளை நாம் அனுபவம் அவரை சார்ந்து கொள்ளும். பிரச்சனை எப்பதான் ஆரம்பிக்கும்? பிரச்சனை எப்பதான் ஆரம்பிக்கும் சொல்லுங்க, சொல்லுங்க. திருமணத்துக்கு அப்புறம் காணாமல் கல்யாணத்துல எப்பதான் பிரச்சனை ஆரம்பிச்சது? திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சது. ஆமா, ரசம் எப்ப முந்தி கொடுப்பாங்களா பிந்தி கொடுப்பாங்களா? பிந்திதான். ஆமா, சரி. இப்ப நம்ம நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சுதான் சாப்பாடு சாப்பிட போகிறோம். ஆமா, தோற்றம். அப்பதான் என்னது, ரசம் குறைஞ்சிச்சு. அப்ப வாழ்க்கையில எப்பவுமே தோற்றம் திருமணத்துக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது நம்ம வாழ்க்கையில. இயேசுவை நோக்கி பார்ப்போமானால் இயேசு அந்த பிரச்சனை வந்து நம்மை விடுவிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையிலங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அவர் நமக்கு வாக்குமானால் அங்க பிரச்சனை ஏற்பட்ட என்ன செய்றாங்க? இயேசுவிடத்துல பேசுறாங்க, சொல்றாங்க. இயேசு உடனே என்ன செய்றாரு? அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து அந்த குடும்பத்தில் வரக்கூடிய துக்கத்தை சந்தோஷமா மாற்றுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆமென். அல்லேலூயா. திருமணம் முடிஞ்சு மணமகன் வீட்டுக்கு போகும்போது மணமகன் பெற்றோரை பார்க்கும்போது மம்மி டாடி உண்மையில. அப்புறம் 1 மாசம் கழிஞ்சதுக்கு வரும் மம்மி கடைசியில என்ன ஆயிடுது? அம்மி ஆயிடுச்சு. மாமி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தொத்துற ஒவ்வொரு குறைய சொல்ல 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 அவங்க தொத்துற நாங்க பிரிச்சுட்டு நம்ம வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில யார்தான் ஷேர் பண்ணணும்? ஏசப்படணும். ஏன்னா உங்க வாழ்க்கை இருக்கிறது யாரு? ஏசப்பா. நீங்க ஏசப்பாட்ட ஷேர் பண்ணி சொன்னால் ஆண்டவர் வாழ்க்கையிலே புரியுது துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அவன் என்ன குறைவு இருந்தாலும் இயேசுவை மட்டும் நோக்கி பார்க்கிறது போதும். இயேசு உங்க வாழ்க்கைக்கு எல்லா குறைவும் நிறைவாக்கி உங்களை அநேருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. ஈசாக்கு ரெபெக்கா வாழ்க்கை அப்படிதான் இருந்தது. அநேருக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அவங்க அந்த அளவுக்கு தோற்றணும். கர்த்தரை சார்ந்து கொண்ட வேளையில கர்த்தருக்கு அவர் கீழ்ப்படிந்த உடனே ஆண்டவர் அவர்கள் என்ன செய்தார்? அந்நிய தேசத்துல மிகப்பெரிய மனிதனா கர்த்தர் மாற்றினார். சொல், நீங்க 2 பேருமே கர்த்தரை பிடிச்சிருங்க, கர்த்தரை மட்டும் பிடிச்சிருங்க, கர்த்தரை சாப்பிடுங்க. உண்மையில உங்க பெற்றோர்கள் கண்டு ரொம்ப மெச்சுக்கொள்வாங்க. காரணம், உங்க 2 பேருடைய பெற்றோரை சந்தோஷப்படுத்த தேவன் தான். நீங்களும் நானும் சந்தோஷப்படுத்த முடியாது, நீங்களும் நானும் திருப்திப்படுத்த முடியாது. திருப்தி தேவன். அவரை நாம் சார்ந்து கொண்டா பெற்றோரிடத்தில் நாம் எப்படி நடக்கலாம், எப்படி பேசலாம் என்று அவர் நமக்கு அந்த ஞானத்தை கொடுத்து நம்மை அற்புதமா இயேசு நடத்துவார். அல்லேலூயா. ஈசாக்கு ரெபெக்காவும் அந்த வாழ்க்கையில தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, தேவனை சார்ந்தார்கள், தேவனே நம்பி வாழ்ந்தாங்க.
ஆண்டவர் வாழ்க்கை என்ன செய்தாரு? அவங்க திருமண நாட்கள் ஆரம்பத்துல இருந்து வயதான காலம் வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க? மகிழ்ச்சியா இருந்தாங்க. அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு தரதான் கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் நீங்க ஏசப்பா மட்டும் சார்ந்து கொள்ளுங்க. ஏசப்பா ஸ்தோத்திரம் குறைவெல்லாம் உங்களை நிவர்த்தி ஆக்கி, உங்களை நிறைவாக்கி, உங்களை அநேருக்கு அவங்க சாட்சியா வைப்பார். அநேருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஒருவன் 1000 பேரை துரத்துவான், 2 பேர் சொன்னோம் 10,000 பேர். 2 பேர் சேர்ந்தாலும் போதும். தோத்துறான். உலகத்துல கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை உங்களை கொண்டு செய்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அநேக ஆசீர்வாத பாத்திரமாய் கர்த்தர் பயன்படுத்துவார். ஈசாக்கு ரெபெக்காளை போல ஏசப்பா சார்ந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். ஈசாக்கு ரெபெக்காளுக்கு ஒரு பிரச்சனை உடனே ஈசாக்கு நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தர் உடனே ரெபெக்காளுடைய தேவையை சந்திக்கிறார். ஆசீர்வாதமா இருக்கு. ஈசாக்கு ரெபெக்காளுடைய வாழ்க்கை போல உங்க வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் சாட்சியா வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஈசாக்கு ரெபெக்காளை போல வாழ்க்கைகள் அமைய வேண்டுமானால் நீங்களும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டால் இயேசு ஸ்தோத்திரம் எத்தனை வருஷமானாலும் உங்க வாழ்க்கையை மகிழ்ச்சி ஆக்க இயேசு வல்லவன் இருக்கிறார். இது மனுஷனால் கூடாதது, தேவனால் எல்லாம் கூட. அவரால் கூட ஒன்றுமே நம்ம இயேசுவை சார்ந்து கொண்டால் போதும். நம்ம இல்லற வாழ்க்கையை இன்பம் ஆக்க இயேசு வல்லவரா இருக்கிறார். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவருக்கு வாழ்க்கையாய் சிவராக இப்பொழுது அரசாங்க சட்டத்தின்படி அருமையான பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்தி வைப்பதிலே நான் மிக சந்தோஷமடைகிறேன். அதை சொல்ல கடவர், சொல்லாவிட்டால் இனி ஒரு நாளும் சொல்லாதிருக்க கடவர். சபை இன்றைய மௌனத்தின்படி இந்த திருமணத்தை நடத்தி வைக்க எந்த தடைகள் என்பதை நான் அறிவிக்கிறேன். ஸ்தோத்திரம். மணமக்கள் எழுந்து கண்பாக்கிறேன். சாமுராகிய நான் சினேகாவுடன் பரிசு விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சாம்ராவோடு பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சாம்ரோ, நீ தெய்வ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலைமையில் ஒருமித்து வாழ இவளை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு போடவும் பிறர்முகம் பாராமல் இவளுக்கே கணவனாக இருப்பாயா? சினேகா, நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமணத்தின் நிலைமையில் ஒருமித்து வாழ இவரை உனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடுக்கு வளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாக இருப்பாயா? சொன்னார். இந்த மணமகளை மணமகனுக்கு கொடுக்கிற பெற்றோர் தகப்பனார் முன்பாக வரும்படி அன்பா கேட்கிறேன். சாட்சியாக சாமுராகிய நான் சினேகாவை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் அவன் முகத்தை பார்த்து சொல்லுங்க. சோதனை உன்னை நேசிக்கவும் ஆதரிக்கவும் வாக்கு கொடுக்கிறேன். இதுதான் முக்கியம். சரிங்களா? ஸ்நேகிகள் கொஞ்சம்
சினேகாகிய நான் சாம்பராவை இன்று முதல் எனக்கு விவாக கணவராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி அவர் பார்த்துமா நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலோ சுத்தத்திலோ மரணம் நம்மை பிரிக்கும் அளவும் உம்மை நேசிக்கவும் ஆதரிக்கவும் உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். அடையாளமாக நான் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்த வேதாகமத்தை மாற்றப்படுகிறார். சத்திய வார்த்தைகள் வாழ்க்கையை கட்டியிடப்பட்டு ஆகியான தேவன் தாமே பிள்ளைகளோடு நடத்தும்படி பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிக்கிறது. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய மனைவிக்கு கொடுக்கும்படி ஸ்தோத்திரம். ஸ்னேகாவுக்கு கொடுக்கும்படி அனுப்பி கைவிட்டு பயன்படுத்தி நம்ம கைவிட்டு நல்ல கண்ணில் மணமகனுக்கு கணவருக்கு வேத புஸ்தகத்தை கொடுக்கிற பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றியப்பா. தமிழ்நாட்டுடைய சில ஒழுங்கின்படி இந்த உலகத்தின் அடையாளமாக இதை அறிந்து கொள்ளும்போது எந்த சூழ்நிலையிலும் இவங்களுக்குள்ள எந்த விதமான பிரிவுகள் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பு பலப்படுத்துங்க. பெரிய காலத்து பசங்க கை நன்றி நாமத்திலேயே நல்ல ஹெல்ப் பண்ணும்படி அன்பாவாங்க. தேவ சந்நிதியில் இந்த சபைக்கு முன்பாக அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கு வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாக கையை பிடித்து அறிவித்ததால் இவர்கள் கணவன் மனைவியா இருக்கிறார் என்று பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். சபையா நாமே சொல்லலாம். தேவன் இணைத்ததை மனுஷன் எவனும் பிரிக்காத கடவுள். ஆமே சொல்லலாம். தேவன் இணைத்ததை மனிதர்கள் எவனும் பிரிக்காத கடவுள்கள். இன்னொரு தடவை, தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காத கடவுள்கள். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தன்னுடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். மக்கள் முழங்கால் படிடுவார்கள். ஊழியர்கள் முன்பாக வரும்படி அன்பாக்கிறேன். ஸ்தோத்திரம்.
எல்லாம் எழுந்து நிற்போம். எல்லாம் ஒரு விஷயம் எல்லாம் எழுந்திருப்போம். எல்லாம் எழுந்திருப்போம். கரங்களை நேராக நீட்டி புதிய குடும்ப வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை இந்த வேலையுடைய மகிமையாய் இறங்குகிறார். பிரசனம் இறங்குவதாக, மகிமை இறங்குவதாக, கிருபைகள் இறங்குவதாக. இந்த குடும்ப வாழ்க்கையை இணைகிற அனுவரை சாம்பரோக்காக ஸ்நேகாவுக்காக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் முதல் அனுவரை நீர் அனுவரை குடும்பத்தின் தலைவராக இருந்து நீர் வழி நடத்துங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், இவர்கள் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள், இவர்கள் குடும்பத்தின் மேல் வைத்திருக்கிற திட்டங்கள், சிந்தங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே இவர்கள் இருவரை கொண்டு நீ இந்த உலகத்தில் ஆசீர்வதித்து பெரிய செய்தி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய கிருபை மேலே ஊற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தானால இவர்களை நீ முடி சொல்லுங்க ராஜா. இந்நாள் இருந்தாலே இவங்க தொடர்கிற இந்த சமாதானமான இந்த வாழ்க்கை, இந்த திருமண வாழ்க்கையில கிருபை, சமாதானம், சந்தோஷம், செழிப்பை நீ கட்டளையிட்டு இந்த இருவரையும் நடத்தி செல்லபடியாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே திரியேக நாமத்தினாலே இவங்களை ஆசீர்வதித்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்த கிருபையின் ஆசீர்வாதத்தினாலே, பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலே, பூலோகத்திற்குரிய ஆசீர்வாதத்தினாலே இவர்களை நிரப்பி நீ நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. இந்த தேவன் சதா காலங்களிலும் அவர் எங்களுடைய தேவன். அவர் மரண வரியெங்கும் எங்களை நடத்தி செல்லுவார் என்ற விசுவாசத்தோடு இந்நாளிலிருந்து ஆரம்பிக்கிற இந்த திருமண வாழ்க்கை, இந்த ஓட்டத்தின் கடைசி நாட்கள் வரையிலும் நீர் அவங்களோடு இருந்து நீர் வழி நடத்துங்க, நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீர் ஆசீர்வாதத்து நீர் வழி நடத்துங்கப்பா. இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்த ஒரு தீங்கோ, எந்த ஒரு காரியமோ இவர்களே உங்கள் குடும்பத்தையோ அணுகாதபடி இயேசுவே நீர் இவருடைய குடும்பத்தின் தலைவராக இருந்து நீர் நடத்துங்க, நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க, நீர் எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்த நடத்துங்க. இந்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உன்னை தாண்டி எதை
என் தாரா நீயே என் தாரா என் மானம் பூத்ததே தாரா கண்பூரா நீயே தான் தாரா கண்ணார காண்கிறேன் பூரா தண்ணீரை கூசிக்கொண்டே மெல்ல செல்லும் பிம்பங்கள் நீயாகிறாய் எதிரே என்னோடு காதல் வந்தே என்ன சொல்ல வெட்கங்கள் பேசுதே நம் காதல்